ஹாய், நான் சுரேஷ். ஹாய், நான் பாலா. சேர்ந்து சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது, என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா? கேளுங்களேன். இந்த வாரம் சுபா கதைகளில் நாம கேட்க போகிற சிறுகதை குருதி வாசம். இது உயிர் வியூகம்ங்கிற பேரில் ஆனந்த விகடன் வார இதழோட தீபாவளி இதழில் 2013 வெளிவந்த கதை. ஆனால் இன்றைய தேதிக்கு இன்னும் பொருத்தமான சிறுகதையா இது அமைஞ்சு போச்சு. இந்த வாரம் நம்ம நாட்டில் நடக்கிறதையெல்லாம் பார்க்க நமக்குள்ள ஏற்படுற பயங்களையும் பதற்றங்களையும் தாண்டி நெஞ்ச நிமித்தி நான் இந்தியன்டான்னு சொல்ற மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம எழுத்தாளர்கள் சுபாதான் இராணுவ கதை ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. அவங்க எழுதின பல கதைகள்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இராணுவ சிறுகதை தான் இந்த குருதி வாசம். அப்ப கதைக்கு போலாமா? சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. சீசன் 1. கேப்டன் ராம்குமாரின் கால்கள் இரண்டும் சேர்த்து கட்டப்பட்டிருந்தன. கைகளை விலங்குகள் கோத்திருந்தன. அவன் மீது செம்மண் தூசு அடர்ந்திருந்தது. திறந்த ஜீப்பின் வெளியே வானில் பறவைகள் சுதந்திரமாக பறந்தன. யுக காலத்துக்கு குலுங்கி பயணம் செய்து முடிவாக ஜீப் நிறுத்தத்துக்கு வந்தது. அது ஒரு மாபெரும் இரும்பு கூடாரம் போல் தெரிந்தது. வாசலில் சொற்பமான காவலர்கள் எதையோ தின்று கொண்டு அஸ்வாரஸ்யமாக இரும்பு கேட்களை திறந்து விட்டார்கள். எல்லாவற்றையும் ராம்குமார் சிதையாத ஒற்றை கண்ணால் தான் பார்க்க முடிந்தது. தொய்ந்திருந்த அவனுடைய உடலை இருபுறமும் எதிரி வீரர்கள் பிடித்து தரதரவென்று தரைக்கு இழுத்தார்கள். அவர்களுடைய உடைகளை முழுமையாக நனைத்திருந்த வியர்வையின் வாசம் குப்பென்று வீசியது. சில அடிகள் கடந்ததும் குறுகலான படிகளில் ராம்குமார் இழுக்கப்பட்டான். நிர்வாணமான 2 குதிகால்களும் ஒவ்வொரு படியிலும் வேகத்தோடு மோதி வழண்டு சதையும் இரத்தமுமாக தரையில் கோலமிட்டு கொண்டே வந்தன. மூளைக்கு உச்ச வலியை அனுப்பின. படிகள் முடிந்து கரடு முரடான தரையில் சற்று தூரம் இழுத்து செல்லப்பட்டு அவன் மூச்சுக்கு தவித்த போது கனமான இரும்பாலான ஒரு கதவு திறக்கப்பட்டது. இழுத்து வந்தவர்கள் ராம்குமாரை அறையின் நடுவில் வீசி எறிந்தார்கள். அந்த காலியான பெருங்கூடத்தில் ஒவ்வொரு அசைவுக்கும் கூடவே ஒரு எதிரொலி. ராம்குமார் மூச்சை ஆழமாக இழுத்து சக்தியை கூடியவரை சேகரித்துக் கொண்டான். தான் கிடந்த அறையை கவனித்தான். அந்த அறையின் மூலையில் குண்டு பல்ப் ஒன்று பலவீனமாக மஞ்சளாக வெளிச்சத்தை கசிந்தது. மற்றபடி அங்கே பொதுவாக இருளோடி இருந்தது. கூரை மிக உயரத்தில் இருந்தது. ஜன்னல்கள் தென்படவில்லை. ராம்குமார் கண்களை மீண்டும் மூடிக்கொண்டான். சில நொடிகளே கிடைத்தாலும் அந்த ஓய்வு அவனுக்கு தேவையாக இருந்தது. அவன் அணிந்திருந்த இந்திய இராணுவ உடை பல இடங்களில் கிழிந்திருந்தது. காயங்களிலிருந்து கசிந்த இரத்தத்தால் நனைந்திருந்தது. எதிரிகளின் மடக்கப்பட்ட முஷ்டிகளும் நீண்ட ரைஃபிள்களின் மரப்பகுதிகளும் ஆவேசமாக வீசப்பட்டதால் கன்னங்களில் கன்றிப்போன திட்டுக்கள், வாய்க்குள் இரத்தத்தின் கசப்பு, வலது கண்ணிமை ஆரஞ்சு சுளை போல தடித்து விழியை மூடியிருந்தது. இராணுவ பயிற்சியில் எவ்வளவோ மும்முரமான கடினமான கரடு முரடான பயிற்சிகளுக்கு உடல் பழக்கப்பட்டிருந்தாலும் எதிரிகளின் கைகளில் சிக்கும் போது எந்த உத்தரவாதமும் இல்லை. பூட்ஸ்களின் ஒளி. ராம்குமார் விலாவில் உதைக்கப்பட்டான். விலா எலும்புகள் ஏற்கனவே வாங்கியிருந்த அடிகளின் காரணமாக உள்ளே அழுது கொண்டிருந்தன. பூட்ஸ் காலில் உதைப்பட்டதும் தன்னிச்சையாக ராம்குமாரின் முகம் சுளித்தது. கண்களை திறந்தான். அவனுடைய இருபுறமும் கால்களை ஊன்றி நின்றிருந்தவன் உயரமாக இருந்தான். குனிந்து ராம்குமாரின் சட்டையை மார்பில் கொத்தாக பற்றி அப்படியே நிமிர்த்தி இழுத்தான்.
நிமிர்த்தி எழுப்பப்பட்ட ராம்குமார் அப்படியே இழுக்கப்பட்டு ஒரு நாற்காலியில் எரியப்பட்டான். எதிரில் நீளமான ஒரு மர மேஜை. நாற்காலியில் உடல் மோதி அமிழ்ந்த வேகத்தில் அவனுடைய எலும்புகள் உள்ளே நொறுங்கி சேகரமாகிவிடுமோ என்று அச்சமாகி இருந்தது. எங்கோ ஒரு சுவிட்ச் தட்டப்பட கூரையில் ஒரு விளக்கு விழித்தது. அந்த கூடுதல் வெளிச்சத்தில் அறை இன்னும் கிளியூட்டுவதாக தெரிந்தது. சிமெண்ட் பெயர்ந்த தரையிலும் அவன் முன் நீண்டிருந்த மேஜையின் பரப்பிலும் உலர்ந்த இரத்தக்கரைகள். சில கரைகள் மெல்லிய கோடுகள், சில கரைகள் இரத்தம் அங்கு சற்று நேரம் தேங்கியிருந்ததால் ஏற்பட்டவை. ராம்குமாரை இழுத்து நாற்காலியில் எறிந்தவன் அவனுக்கு எதிரில் மேஜையின் முனையில் அமர்ந்தான். வலுவான உடல், கண்களில் வெறி. கேப்டன் ராம்குமார், இந்தியர்கள் மிகவும் வலுவானவர்கள், இராணுவத்தில் சிறப்பான பயிற்சிகள் மேற்கொண்டவர்கள், எதிரிகளிடம் சீக்கிரத்தில் சிக்கிக் கொள்ளாதவர்கள் என்றெல்லாம் உங்கள் நாட்டில் பெருமையடித்துக் கொள்வீர்களாமே. புலிகள் சூழ்ந்து கொள்ளும் வரைதான் ஆட்டுக்குட்டிகள் பீற்றிக் கொள்ள முடியும் அல்லவா? என்று அவன் எகத்தாளமாக சிரித்தான். ராம்குமார் உடலளவிலும் மனதளவிலும் மிகவும் களைத்து தளர்ந்திருந்தான். இருந்த போதிலும் திறக்க முடிந்த ஒற்றை கண்ணை திறந்து வளைக்க முடிந்த அளவு உதட்டை வளைத்து கூணலாக புன்னகைத்தான். நண்பா, இப்போது கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் என்னை கைப்பற்றி விடவில்லை. இந்தியன் ஒருவனுடைய உதவி இல்லாமல் உங்களுக்கு இது சாத்தியமே ஆகியிருக்காது. சொல்லி முடித்ததும் எதிரில் இருந்தவன் ஆவேசமானான். புறங்கையை ராம்குமாரின் கன்னத்தில் வேகமாக வீசினான். ராம்குமார் நாற்காலியோடு சேர்ந்து பக்கவாட்டில் விழுந்தான். உள்ளே அவனை இழுத்து வந்த வீரர்கள் அவனை அப்படியே நாற்காலியோடு எழுப்பி நிமிர்த்தினார்கள். நான் யார் என்று உனக்கு தெரியுமா? ராம்குமார் எதிரில் இருந்தவனை ஆழமாக பார்த்தான். தெரியும். பாகிஸ்தான் கமாண்டர் மீர் அலி. எங்கள் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து எங்கள் இராணுவ வீரர்களை காயப்படுத்தி எங்கள் மண்ணில் சாக விடாமல் உங்கள் பகுதிக்கு இழுத்து வருபவன் நீ. உன்னை எதற்காக இந்த விசாரணை கூடத்திற்கு கூட்டி வந்திருக்கிறோம் என்று தெரியுமா? இது விசாரணை கூடம் அல்ல, சித்திரவதை கூடம். வெறி பிடித்த ஓநாய்கள் சிக்கிய இந்தியர்களை வைத்து விளையாடும் அநாகரிகமான மைதானம். இந்திய எல்லையில் கன்னிவடிகள் உயிரோடு இருக்கும் பகுதிகளை இந்த வரைபடத்தில் குறித்துக் கொடு போதும். என் உடலில் உயிர் இருக்கும் வரை அந்த விவரங்கள் என் மூலம் உனக்கு கிடைக்காது. மீர் அலி சலிப்புடன் கைகளை தேய்த்து கொண்டான். உறுதியானவர்கள் கூட இங்கு உடைந்து போய் உண்மைகளை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கடுமையான முயற்சிகளை உன்மீதும் செய்து பார்க்க வேண்டுமா? நேரத்தை வீணடிக்காதே. நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொன்னால் போதும். கேட்கும் உரிமை உனக்கு இருக்கிறது. யாரிடம் பதில் சொல்வது என்ற உரிமை எனக்கு இருக்கிறது. என்ன உளறுகிறாய்? இன்னொரு இந்தியனிடம் மட்டும்தான் ரகசியங்களை பகிர்வேன். அவன் துரோகியாக இருந்தாலும். மீர் அலியின் கண்கள் சுருங்கின. ராம்குமார் அவனை ஒற்றை கண்ணால் வெறித்தான். கண்ணி வெடியில் வெடித்து சிதறிவிட்டதாக இந்திய இராணுவத்தை நம்ப வைத்துவிட்டு உங்கள் பக்கம் சேர்ந்து விட்ட அந்த இந்திய துரோகியால் தான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன். அவனை ஒரு கேள்வி கேட்க வேண்டும், பின் அவனிடம் சொல்கிறேன் உன் கேள்விக்கான பதிலை. இப்படி ஒரு தேசபக்தி என்று மீர் அலி சிரித்தான். பின் தனது கைபேசியை எடுத்து யாரிடமோ பேசினான். இந்த நாய் இன்னொரு இந்திய நாயிடம்தான் குறைக்குமாம். சரி சரி, என் பொறுப்பிலேயே அவனை அழைத்து வருகிறேன். மீர் அலி அந்த அறையை விட்டு வெளியேறினான். ராம்குமார் தரையில் ஓரமாக இழுக்கப்பட்டான். சுவரில் பதிந்த ஒரு சங்கிலியுடன் அவன் கைவிலங்கு பூட்டப்பட்டது. வெளியேறுவதற்கு முன் ஒருவன் ராம்குமாரை மீண்டும் விழாவில் எட்டி உதைக்க மற்றவன் முகத்தில் உமிழ்ந்துவிட்டு போனான். மீண்டும் இரும்பு கதவு ஒலியுடன் திறக்கப்பட்ட போது ராம்குமார் கண்களை திறந்தான். இப்போது அவனுக்கு வெகு பரிச்சயமான இந்திய முகம்.
மீர் அலியுடன் சேர்ந்து தென்பட்டது. ஹே ராம், எப்படி இருக்கிறாய் சகோதரா? துரோகி! பால் கொடுத்த தாயின் மார்பை சிதைத்து விட்டு வேசியின் மடியில் படுப்பவன் எல்லாம் என் சகோதரன் அல்ல. கோபத்தில் கூட உனக்கு கவிதை வருகிறது பார் என்று அஜய் வர்மா வாய் விட்டு சிரித்தான். என்ன கிடைத்தது என்று எதிரிகளிடம் சரணடைந்தாய். அஜய் வர்மா ராம்குமாரின் முகத்தருகே தன் முகத்தை கொண்டு வந்தான். அதுவா? இங்கே ஒவ்வொரு விவரத்திற்கும் டாலர்களாக என் கணக்கில் சேர்கிறது. இரவு பகலாக எல்லையில் பனியில் விழித்து கிடந்தேனே. உன் நாட்டில் எனக்கு என்ன கிடைத்தது? என் மனைவியையும் புதிதாய் பிறந்த குழந்தையையும் போய் பார்ப்பதற்கு விருப்பு கூட கொடுக்க மறுத்துவிட்டது இந்திய ராணுவம். நம்மை சாகடித்துவிட்டு அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஆயுதம் வாங்குவதிலும் சவப்பெட்டி வாங்குவதிலும் கூட காசடித்துக் கொண்டு போகிறார்கள். கன்னிவெடிகள் பற்றிய குறிப்பு எனக்கே தெரிந்திருந்தால் உன்னை வலை வைத்து பிடித்திருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. மீர் அலி குறுக்கில் உருமினான். வீண் பேச்சுகளை நிறுத்து. எல்லையில் முகாமிட்டிருக்கும் இந்தியர்களில் 100 பேரையாவது கொன்று புதைப்பேன் என்று என் உயரதிகாரிகளிடம் வாக்கு கொடுத்திருக்கிறேன். இவன் கொடுக்கும் தகவல்கள் முக்கியமானவை. விரைந்து வாங்கு. அஜய் வர்மா வெகு வேகமாக ராம்குமாரை நெருங்கி அவன் தலைமுடியை பற்றி அப்படியே இரும்புச் சுவரில் மோதினான். தொம் என்ற ஒலி அறை முழுவதும் அதிர்ந்தது. ராம்குமாரின் காதுக்குள் ரீங்காரம் அடங்க வெகு நேரம் பிடித்தது. அஜய் வர்மா சுவரில் இருந்த ஒரு 3 அடி நீள இரும்பு கம்பியை எடுத்தான். அதன் கூர்முனையில் ஏற்கனவே பல உடல்களில் நுழைந்து மீண்ட இரத்தக்கரை இருந்தது. ராம்குமாரின் நெஞ்சில் அந்த கம்பியின் முனையை பொருத்தினான். இங்கே பார் ராம், ஒத்துழைத்தால் நீ என் நண்பன் என்று உயர் அதிகாரிகளிடம் சொல்லி சிறையில் உனக்கு காற்றோட்டமான அறையை வாங்கி தருகிறேன். பதில் சொல்லாவிட்டால் இதை இப்படி நுழைத்து முதுகு வழியே வெளியே எடுத்து விடுவேன். என்ன? ராம்குமார் சற்றும் அயரவில்லை. அஜயின் முகத்தில் இரத்தமாக துப்பினான். திடீரென்று அஜய் வர்மாவின் கண்களில் ஒளி. கமாண்டர், இப்போது எனக்கு நினைவு வருகிறது. நமக்கு தேவையான விவரம் இவன் உடலிலேயே இருக்கிறது. என்ன சொல்கிறாய்? நினைவில் வைத்துக் கொள்ள சிக்கலான விவரம் என்பதால் சங்கேத முறையில் இவனுடைய உள்துறையில் 16 இலக்க எண்ணாக அந்த ரகசியம் எழுதப்பட்டிருக்கிறது. 4 இலக்கங்களாக பிரித்து அவற்றை கலைத்து மாற்றி அமைத்து எனக்கு அந்த சங்கேத மொழி தெரியும். பார்த்தால் நானே சொல்லிவிடுவேன். ராம்குமாரின் இடுப்பில் ஏற்கனவே கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்த ராணுவ பேண்டை அஜய் வர்மா சரக்கென்று உருவினான். துரோகி! இதற்கு நரகத்தில் உன்னை என்று ராம்குமார் ஏதோ சொல்லத் துவங்க அஜய் அவனை அலட்சியம் செய்தான். கல்லிலும் கரடு முரடான நிலத்திலும் இழுத்து வரப்பட்ட அந்த உடலின் சிராய்ப்புகளில் இரும்பு கம்பியை ஓட்டியபடி ராம்குமாரின் கால்களை புரட்டி பார்த்தான். 2 கால்களும் சேர்த்து கட்டப்பட்டிருப்பதால் உள்துறையை பார்க்க முடியவில்லை. இங்கே வா, இந்த கட்டை கழற்றி விடு. ஒரு பாகிஸ்தான் வீரன் ராம்குமாரின் கால்களில் கட்டி இருந்த கட்டை கழற்றினான். ராம்குமாரின் 2 கால்களையும் அஜய் வர்மா தன் கால்களால் விரித்தான். உள்தொடையில் ஏதோ எண் தென்பட்டது. கமாண்டர், டார்ச் இருக்கிறதா? மீர் அலி கைபேசியில் இருந்த சிறு டார்ச்சை உயிர்ப்பித்து அங்கே காட்ட, இன்னும் கீழே? மீர் அலி மேலும் குனிந்தான். சரக்கென்ற அஜய் வர்மாவின் கையில் இருந்த கூரான இரும்பு கம்பி மீர் அலியின் கழுத்தில் இறங்கியது. அதே வேகத்தில் வெளிப்பட்டு அவன் நெஞ்சை துளைத்து மீண்டது. என்ற ஒலியுடன் மீர் அலி கண்கள் விரிய புரண்டு விழுந்தான். நடந்ததை புரிந்து முதல் பாகிஸ்தான் வீரன் சுதாரிக்கும் முன் அஜய் வர்மா கம்பியை உருவி அவனை தாக்க அவன் மல்லாந்து விழுந்தான். அவன் கையிலிருந்து எகிரிய துப்பாக்கியை கன நேரத்தில் விலங்கிட்ட கைகளால் கைப்பற்றி ராம்குமார் விசை இழுக்க 2 வீரர்களும் அடுத்தடுத்து சரிந்தனர். சித்திரவதை அலறல்கள் வெளியே கேட்கக்கூடாது என்று அமைக்கப்பட்ட சுவர்களை தாண்டி ஒலி வெளியே கசிய வாய்ப்பில்லை. இந்தியர்களின் குருதியை மட்டும் ருசித்திருந்த அந்த தரை பாகிஸ்தான் வீரர்களின் இரத்தத்தில் நனைய ஆரம்பித்தது. அஜய் வர்மா குனிந்து ராம்குமாரின் விலங்குகளை அவிழ்த்தான். சாரி நண்பா, சற்று நேரம் கூடுதலாகவே
நான் அவர்கள் பக்கம் இருப்பதாக நாடகம் ஆட வேண்டியிருந்தது. உனக்கு நேர்ந்த அட்டூழியங்களுக்கு மன்னித்து விடுடா. இல்லை சகோதரா. என்று அவன் கையை பற்றி கொண்டு எழுந்தான் ராம்குமார். ராம், அந்த பாகிஸ்தான் ராணுவ உடைகளை எடுத்து அணிந்து கொள். மனதால் கூட ஏற்க முடியவில்லையே என்றான் ராம்குமார். போர் உரைகளில் தந்திரமும் ஒன்று நண்பா. இந்திய அதிகாரிகளை பிடித்து வந்து சர்வதேச விதிமுறைகளுக்கு மாறாக சித்திரவதை செய்பவனை பிடிக்க நாம் வகுத்த வியூகம் இது. உயிர் போனாலும் அது பற்றி கவலை இல்லை என்றுதான் வந்தோம். ஆனால் எதிரியின் மண்ணில் உயிர் விட எனக்கு விருப்பமில்லை. இந்திய மண்ணுக்கு திரும்புவோம், சரிதானே? கீழே உயிரற்று கிடந்த மீர் அலியின் உடைகளை கழற்ற ஆரம்பித்தான் அஜய் வர்மா. உடலில் வலு இல்லாத போதும் இப்போது ராம்குமார் நிமிர்ந்து எழுந்து நின்ற போது அவனிடம் ஒரு கம்பீரம் சேர்ந்திருந்தது. இதுவரை நீங்கள் கேட்டது எழுத்தாளர்கள் சுபா எழுதிய குருதி வாசம். இது ஆனந்த விகடன்ல 2013 தீபாவளி இதழில் வெளிவந்த சிறுகதை. எத்தனையோ இராணுவ வீரர்கள் அவங்களோட உயிரையும் குடும்பங்களையும் ஆசா பாசங்களையும் தியாகம் செஞ்சு துறந்துட்டு நமக்காக காவல் காத்துட்டு இருக்காங்க. இந்த கதை அவங்களோட வீரத்துக்கு சமர்ப்பணம். இந்த கதையை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எந்தெந்த செய்திகள் ஞாபகத்துக்கு வந்தது? கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வார வாரம் இது போல சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க கண்டிப்பா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சுபா கதைகள், ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்.